Hi guys, welcome back to my channel. நாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம்டா? கேம்பிங் போறோம். நம்ம எங்க போறோம்டா? 50 நிமிஷம் போறோம்டா. அது நீங்க பார்க்க போறீங்க. அம்மா கிட்ட பிசாசு திக்கிது. சூ. அம்மாடி என்ன சொன்னே? ஓகே மாதிரி இருக்கு. நான் படத்துல மட்டும் தான் பாத்துறேன். பைத்தியக்கார அம்மாடி ஷோ இது வெயிட் பண்ணு பா. என்னோட சர்ப்ரைஸ் என்ன நினைப்பாங்க? ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட பிடிச்சிங் சரியில்லையாப்பா. என்னை மன்னிக்க வேண்டி வரும். ஒரு சின்ன ஒரு கிளிப்ல வந்து இவங்க வந்து ஸ்லாங் யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து நாங்க ஸ்லாங் யூஸ் பண்ண கூடாது. இந்த படத்துக்காக நாங்க வந்துருக்கோம். ஆனா நாங்க முக்கியமா இங்க போற முடிக்க கேட்கணும்டா. சைலண்டா கேளுங்க. நாங்க இப்ப போற இடம் வந்து சொல்லேன்டா. எனக்கு இடம் தெரியாது. கேம்பிங் ஃபாரஸ்ட். திருப்பி சொல்லு. ஐயோ அங்கயா? அச்சச்சோ அவரா? சாமி சாமி நாங்க இப்ப எங்க போறோம் தெரியல. மக்களே நாங்க இப்ப போற இடத்துல வந்து மனுஷன் இருக்கு. இவங்க எல்லாம் பயம் இல்லாம வர்றாங்க. ஆனா முதல்ல ஒன்றுக்கு யார் போக தெரியல. கட்டாயம் ஒன்றுக்கு போவாங்க. அதாவது மக்களே மக்களே நாங்க வந்து அமானுஷமானதுக்கு போறீங்க. பாத்தீங்களா மோட்டவே ப்ளோக் ஆயிட்டு அப்படின்னா சஸ்பிஷியஸா ஏதோ இருக்குது. அந்த காட்டுல இன்னும் இருக்குது. நாங்க அந்த காட்டுல இவங்க சிரிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியல பேய் வந்து தெரியுமா? ஃபுட்பால் அதிகமா அடியில இவங்க ஓட போறாங்க. பேன் பாப்பேன்டா. என்னடா ஃபுட்பால் 1000 பேரை பாத்துருக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கு கூட நான் பார்த்ததே இல்ல. இவர் ஏதோ சொன்னாரு பேய்க்கு பேன் பாப்பேன். அக்கா பேயக்கா நீங்க கண்டீங்கன்னா இவரை மட்டும் சொல்லட்டி இவரை மட்டும் திருத்தடிங்க. நான் தேவையான என்ன கிடக்குற பேக்ல எடுக்கிற திலத்தை எடுத்தாரன். பிரச்சனை இல்ல. அடுத்தாக்கள் ஏதாச்சும் கருத்து சொல்ல போறீங்களா? என்ன எப்படி அடிப்பா? கருத்து பெட்டல் அடிப்பா. சொல்ல போறீங்களா கருத்து? நீங்க என்ன ரகம்னே தெரியலையே. சொல்லுங்க கருத்து. இல்ல நான் கொஞ்சம் சை அட தத்தியம் பிடிச்ச பாக்க மண்டபுள்ள மயிர வச்சிருக்கீங்க. சொல்லுங்க நீங்க. உங்கள்ட்ட என்ன இருக்கு? அது ஒண்ணு இல்ல மாஸ்டர். நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1. மேல வளர்க்கறதுக்கு கீழே வளர்க்க. இவருக்கு பேரு ஷடமுருகன், ஷடேஸ்வரன். இவர் என்ன திருமுருகன் பேரு. எந்த பேரு உடையப்பன். இங்க படையப்பன் பேரு பாருங்க. படையப்பன். இவர் தான் படையப்பன். எங்களை உடையோட போட்டி வாலிபத்தில் மன்மதன் விடுமட்டுக்கு நம்பிக்கையில தான். ஆனா உண்டு இவனுக்கு பெரிய மனசு. ஏன்னா எங்களுக்கு ஒரு பர்கர் வாங்கி தந்தாப்புல. நீங்க உங்க விருப்பத்தை சொல்லிட்டீங்க, என் விருப்பத்தை கேட்கலையே. ஒரு பர்கரா? சரி சரி பப்ளிக்கா ஏண்டா மாட்டி விடு. சரி ஆளுக்கு 2. அவனா கணக்குல கச்சிதமா இருக்கான்பா. நான் பள்ளிக்கூடம் போனதுல அதனால கொஞ்சம் மனசுல கொஞ்சம் வீக்கி அதனால விட்டுக்குவோம். அத அவன் எனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்க 2 எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா 6 வேண்டி கொடுத்துருக்கான். கணக்கு ஏன்பா 2 4 6 வெங்காயம் சத்தியமா வண்டி கொடுக்கல. ஆனா வெங்காயத்தை பத்தி நீங்க குறை நினைக்க கூடாது. வெங்காயம் போட்டீங்களா? ஆமா. இப்ப நாங்க வந்து காருக்குள்ள இருக்க திரும்ப திரும்ப சொல்றேன், என்ன தவிர வேற எவ்வளவு பார்த்து வழிஞ்சனும் தொலைச்சிருவேன். அப்படி இல்ல சொல்லுங்க. ஐயோ வாயில நின்னுலாம் வருது. அதாவது இப்ப நமக்கு இன்னைக்கு நாங்க கம்மிங் போறத பத்தி ஒரு ஆள் கருத்து சொல்ல போறாரு. அவர் யாருன்னு கேட்டால் ரஜினா மோத்துவானி. நீங்க ஏதாச்சும் கருத்து சொல்றீங்களா? என்னங்க கருத்து சொல்வார். அப்பதான் மக்களுக்கு தெரியும். What do you want me to say? I say nothing. A for apple, B for biscuit, C for chocolate, L for lollu, J for jollu. Come, go. இவன் இங்கிலீஷ்ல பில்டப் காட்டுறான், நம்பாதீங்க. பீட்டர் பீட்ரூட்டா? பீட்டர். இவருக்கு பேர் பீட்டர். அதான் பீட்டர் பேய். இங்கிலீஷ்ல பீட்டர் பேனா. ஓ பீட்டர் பான். பட்டர் போட்டு சாப்பிடலாமா? பேன்கேக் சுத்திட்டு பேன்கேக் அது என்ன இலி கக்கக்கப்ப கக்கக்க போ. கேமராக்குள்ள பார்த்தா எல்லாம் தெரிகின்றது. கேமரா முன்னுக்கு கேமரா பார்த்துட்டு கார் விட்டுறான். பஸ் கன்ஃபியூஷன்ல கார் விடல. கார் தானே போனா
பாடி பாஸ் 4 பாடி அதான் 4 body ஆயிடும். 4 body இல்ல 4 body ஆயிடும். வெயிட் பண்ணி உன் பைய கருத்து சொல்றான் பைய சொல்லு. இல்ல பேய் ஏதோ கேமரால பிடி விடாதா அப்ப ஜூம் பண்ணி காட்டுறா கிட்ட கொண்டு வா கேமராவை. இல்ல நீ தெரியுது அதான் சொல்றேன். இப்படி தான் நாங்க இவன் கருத்து சொல்லும்போது நியாயம் சொல்லும்போது இவனை பெரிய கேட்கணும் பாஸ். சொல்லு. இல்ல பேய் கேமரால பிடி விடாதாமா மக்களே பேய் கேமரால பிடி விடாமா? நெருப்ப பார்த்தா பயம், செருப்ப பார்த்தா பயம். அது கேமரால சொல்லுங்க சார். அப்பதான் நம்புவாங்க மக்கள். பேய்க்கு நெருப்ப பார்த்தா பயம், செருப்ப பார்த்தா பயம். அப்ப கருப்பை பார்த்தா சாப்பிடுமா? நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நேரம் பார்த்தாலும் ஐயோ கேமரா திரும்பிச்சு. ஐயோ பாத்துட்டா. Hi guys, welcome back to my channel. திருப்பி நாங்க வந்திருக்கோம் எங்க என்றால் இப்போ வந்து எப்பிங் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். இப்போ தான் என்ட்ரிங் போகிறோம். சிட்டி ஆஃப் லண்டன் இருக்குது. நீங்கள் பார்க்க போகிறீங்களா? என்ன பண்ணோட எல்லாரும் ரோட்டை போஸ்ட் பண்ணுறாங்க. Hi guys, welcome back. திரும்பி வந்துட்டோம் பாத்தீங்களா? திரும்பி வந்துட்டோம். இப்போ என்ன பிரச்சனை என்றால் இங்க பாருங்க, இவங்க எல்லாம் தான் என்னோட இந்தியாவோட டிராவலரோட வந்திருக்காங்க. அவர் ஹாயா வரவங்க நாங்க தான் வெயிட்டா வரோம். ஆமாங்கடா நான் இப்ப கழட்டி வச்சா உங்களுக்கு தெரியுது. கொஞ்ச நேரத்துல இந்த vlog முடிஞ்ச உடனே அவர்தான் போகுது. அப்ப இன்றைக்கு ஃபுல்லா முடியாது. கேமரால சார்ஜ் இல்லாத வரைக்கும் போட முடியும். எல்லாம் சார்ஜர் தர மாட்டேன். அட நான் அதாவது நீங்க பாருங்க, கார்க்கு வச்சிட்டு நாங்க இப்ப என்ட்ரிக்கு போற அளவுக்கே இப்படி இருக்குண்டா. கார் பார்க்கல இருந்து நாங்க நடக்க வேண்டிய தூரம் வந்து 2.25 மணி நேரம் நடக்கணும். காட்டுக்குள்ள காட்டு பகுதியில் நடக்கும்போது அமானுஷங்கள் நிறைய இருக்கும். அந்த அமானுஷங்கள் தாண்டி தான் போகணும். விட மாட்டாங்க படுக்கும். எப்பறா பப்ளிக் அந்த அமானுஷங்களுக்காக இந்த பாருங்க, இவங்க தான் நம்ம கிட்ட வாராக்கள். பாருங்க எல்லாரும் சுமை தாங்கி மாதிரி. ஒருத்த கையில டெஸ்கோ பேக், சேன்ஸ்பரி பேக், இன்னொருத்த கையில எப்படி எப்ப அந்த கேமரா போதே இந்த 10 கிலோ தூக்கி எறிய போறோம். நாங்க இந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம் போகணுமா? மக்களே நாங்க எந்த பக்கம் போகணும் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. அமானுஷம் எங்கெல்லாம் இருக்குதோ நீங்க அடுத்த கிழமை ரிலீஸ் பண்ண போற வீடியோ இன்னைக்கு கேக்குற ஒரு கிழமை வெயிட் பண்ணுவோமா? விடுப்பா. அமானுஷம் நிறைஞ்சது பாருங்க மக்களே. மக்களே அங்க பாருங்க, அந்த காட்டு பகுதி நல்லா இருக்குன்றது. மிருகங்களும் ஓடி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மான் முயல் எல்லாம் ஓடுகிறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு பெரும்பாலும் முயல் பிடிப்போம். ஆனா பப்ளிக்கா யாரும் அப்படி போட்டுறாங்க முயல் பிடிப்பாண்டு. அது பாட்டு சாப்பிடும் போது தெரியும். அப்படி பிடிச்சா அட்ரஸ் நான் கொடுத்து வரேன், பிடிச்சு கொடுத்து விடுங்க மக்களே. அப்படி இல்ல, முயல் என்பது ராபிட் வந்து உங்களோட காலநிலையை பொறுத்தது. காலநிலையை பொறுத்ததா? உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? என்ன சொல்றான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது கருத்து சொல்ல இருப்பீங்களா? ட்ரிப்பை பெரியாச்சு கருத்து சொல்றீங்களா? இல்ல நீங்க போன நிம்மதி போட்டு ஒரு சக்கத்தி மக்களே 2 மணி தான் நடக்கிற பஞ்சில இவங்க எல்லாரும் பேக் தூக்கி கஷ்டப்படுறாங்க. நான் எவ்வளவு போய் சும்மா தூக்கி தெரியுமா? வரும்போது நான் தான் இவ்வளவு தூக்கி வந்தேன். இன்னைக்கு இவங்க என்ன அந்த காருக்கு டயர் தூக்கி வந்தது நான் தான். கார் தான் நம்மள தூக்கி. இப்ப பாருங்க மக்களே, இப்பயே எல்லா இடத்துலயும் மக்களே இந்த லொகேஷனை பாருங்க. எல்லா பக்கம் பீ மேன் பாஸ் அப்படில சொல்லக்கூடாது பாஸ். நீங்க நான் அடிக்கிறீங்க. காட்டு பகுதியில பாருங்க மக்களே. இந்த காட்டு பகுதியை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுகிறது? அமானுஷம் நிறைய இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியல. அந்த பக்கம் வீடுகள், ஆனா அதே அந்த பக்கம் காடுகள், அந்த பக்கம் தான் காடுகள். அதான் சொல்லிட்டேனே, அதான் இப்ப நாங்க இந்த நடு பாதையால போய் அந்த தொங்கலை நோக்கி போறோம். எனக்கு கையில் அப்படியா கையை தூக்கி கட்டா இருக்கு. இதுக்குள்ள போனா திரும்பியும் அதே இடத்துக்கு வந்துருப்பா. இங்க அந்த காட்டுக்குள்ள அந்த ஆட்கள் நடந்து வராங்க. சொல்ல போனா நம்ப மாட்டீங்க. நாங்க இப்போ ஒரு அமானுஷம் பாத்துறாங்க. எங்களை பார்த்துட்டு ஹெலிகாப்டர் கூடி வந்துச்சு பாத்தீங்க. இவங்க போட்ட சத்தத்தால இந்த வானத்தையும் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த 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 நிலைமையை பார்க்க உங்களுக்கு என்ன தோணுன்றது? கடைசியில காட்டுவாசி அணைச்சு தோணுது. உண்மையா பாருப்பா, எங்க ஊர்லயோ கக்கூசுக்கு பேல போற மாதிரியே இருக்குது எங்க ஊர்லாம். கருத்து சொல்ல போறீங்களா நீங்கள் முதலாவது? இல்ல நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நோ கமெண்ட்ஸ். அடுத்த நீங்க அது கருத்துக்கு எடுத்து மக்களுக்கு சொல்லு பாஸ். காட்டப்படி சொல்லு, நாட்டப்படி சொல்லு. மக்களே உங்களுக்கு கொண்டு காட்டி ஆகும். மக்களே இங்க மாடு பேண்ட் இருக்குது, இங்க மனுஷன் பேண்ட் இருக்கோம். போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். நீங்கெல்லாம் ஒரு பூவு, உங்களுக்கெல்லாம் ஒரு வாசம். நாத்தம் பிடிச்ச நாயே. பேபி பாஸ். ஒருவேளை குதிரை பேண்ட் இருக்கேன்டா இந்த இடத்துல யானை இருக்குன்னு நினைக்கிறோம். பிஐ தொட்டு பார்க்கணும்.
கொஞ்சம் டேஸ்ட் உப்பு இல்லாம இருக்குது அவ்வளவுதான். இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் பீக்கு சோல்டா மக்களே, பாத்தீங்களா மக்களே, யானைச்சாய் சி யானைச்சி சி யானைப்பீ. ஆஹா மக்களே, அங்க பாருங்க, அந்த காட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்றது? அமானுஷம் கூட இருக்க மையம் உங்களுக்கு தோணவே இல்லை? அந்த இடத்துல பாருங்க மக்களே, தோணுது இல்ல தோணுது இல்ல மக்களே அங்க பாருங்க 3 பேர் நடக்கிறாங்க. மக்களே பாத்தீங்களா, ஏன் நடுவால வர இல்ல விளங்குதா? ஏன்னா அமானுஷம் நிறைய இருக்கு பாருங்க. இவரே சொல்லுறாரு, என்ன முதல்ல வந்திருக்காப்ல. மக்களே உங்களுக்கு இந்த அமான சயனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்றது? இந்த காட்டு வானத்துக்குள்ள என்னமோ ஒன்று இருக்குது மக்களே. பஸ் சிரிப்பு கேட்ட மாதிரி ஜோக்ஸ் பண்ணக்கூடாது பஸ். மக்களே இவங்க வெயிட்டா தர சாமான வெயிட் தர உங்களை வீட்டுல போய் எடுக்கிற மக்களே வெயிட் எல்லாம் தராங்க நம்ம கையில. 1 கிலோவா 3 கிலோ மண்ணை தூக்கி தராங்க. இவர் வந்து பொம்பளை பிள்ளை ஹேண்ட் பேக் கொண்டு போறாராம். அதுக்குள்ள போமா காட்டுவாசியா போக முடிவு பண்ணியாச்சு. எங்க போனா அப்படி என்ன துளைஞ்சு போவானா? மக்களே இந்த இடத்த பார்க்க உங்களுக்கு என்ன தோணுது? எத்தனை மக்கள்டா, ஒரு மக்கள் தான் அங்க நிக்குது. சரி விடுப்பா, 1 2 3 4 இல்லடா, அதுல ஒரு கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன மாதிரி எத்தனை மக்கள் பாக்குது. உங்களெல்லாம் எடிட் பண்ணி வடிவேலுக்கு போட்டியா போடல, எவ்வளவு கழிச்சு வச்சுக்கலாம் பாரு அங்கெல்லாம். சக்கி என்ன மாதிரி ஆக்கள் நல்ல வேளை நாங்க மனுஷ பிய பார்க்காத வரைக்கும் சந்தோஷம். அது வேற ஞாபகப்படுத்தி இந்த வீட்டுல பாருங்க, நாங்க கொண்டு போற 2 டென்ட், போறது 4 பேரு. ஒருத்தன் பேல போற நிக்கிறான், அவன்ட குசுநாத்தத்தை படுக்கவே இல்லாது. அது இங்க பாருங்க, சிரிப்பு பாருங்க. என்ன மானத்தை போக கூடாது, கிடக்குறது கொஞ்சம் உண்டு. இவர் வந்து இங்க 79 ஜூஸ் பண்ணிட்டு போறோம். எங்களோட பட்ஜெட் டோட்டல் பட்ஜெட் 5 ரூபா 50 தான். எங்கட ஸ்பான்சர் எங்களுக்கு கேம்பிங்க்கு இன்னைக்கு ஸ்பான்சர் வந்து மிஸ்டர் ரகுபாய். உங்களோட கருத்து பாத்தியா பா? ஹிந்தியை சொன்ன அப்புறம் அவனுக்கு பேரையும் மாத்தி தான் கதைக்கிறது ஹிந்தியில கேட்கறான் பாரு பாஸ். மக்களே கவலைப்படாங்க, இவனுக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரிஞ்ச மாதிரி அடிச்சு காட்டுறான். அப்படியாச்சும் ஹிந்தி பொண்ணு கிடைக்கிறான் பாம். பாசா இல்ல நான் லூசா. நான் இந்த 2 ஹவருக்கு உண்ட கதை சத்தம் மட்டும் தான் கேட்டுக்கொண்டு வரணுமோ? எனக்கு இப்பயே மண்டை சுழட்டுது, எனக்கும் சுழட்டுது. ஏதாச்சும் மக்களுக்காக கருத்து ஒரு இந்த கேம்பிங் ஓகே சரி விடு. இந்த கேம்பிங்காக ஒரு கருத்து சொல்லு பாஸ். சரி அங்கங்க கண்டனெல்லாம் பேஞ்சுக்கா, இதான் சொல்றது. மோட்டோவில் நடக்க மக்களே இந்த இடம் அமைதியா இருக்கிறது. இந்த அமானுஷத்துக்கு பிறகு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த அமானுஷங்களை நீங்க நினைச்சு பாருங்க மக்களே. நாங்க என்ட்ரா அப்புறம் இந்த என்ட்ரன் துண்டை பாருங்க ஆகில மக்களே. மக்களே நாங்க அந்த சொற்கலோகம்னு சொல்லுவாங்களே, நரகுலத்துக்கும் சத்தமா கேட்கக்கூடாது பாஸ். அமானுஷங்கள் நிறைய இருக்கு. இந்த காட்டுக்குள்ள வந்துட்டோம். இந்த காட்டுக்குள்ள சுத்தி வர ஒரு ஈ காக்கா இல்ல. அமானுஷம் சொல்றாங்க, அது வந்து பின் புரட்டிலே அவனுக்கு விட்டாதா சாமி சதைக்காம இருப்பான. மக்களே இவங்களுக்கு தெரியல பேய் நான் எப்படின்னு. பாருங்க குருவி கிருவியெல்லாம் பறக்குது. மக்களே நம்பாதீங்க, இந்த வீட்டுல இந்த காட்டுல இருக்குது. மக்களே தண்ணி இருக்குது, குளம் இருக்குது, கேணி இருக்குது. சரி தம்பி குளிக்கிறது கிட்ட மக்களே நோ 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 நோ. மக்களே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பார்க்க போறோம். ஆனா அடிக்கட்டெல்லாம் கண்டா நான் டிபனர் ஓட்டம் உண்டு. பின்கால் பிரடில அடி வர்ற அளவுக்கு ஓடுவேன். நான் நெருப்பு தீபந்தம் மட்டும் தான் பாப்பீங்க. பான் ஒன்று போட்டுட்டு வருவேன். பான் வண்டி வச்சிருக்கோம். ஸோ பேசிக்கலி நாங்கள் சாமங்களை காவுறோம். இவர் ஐலேஸ் கை ஆடி கொண்டு வருறேன். கை ஆட்டின வர முடியும் மக்களே.
மக்களே இதுல ஒரு க்ரோஸ் ஒன்று இருக்குது. இந்த க்ரோஸத்தை தான் தாண்டி போறோம். சும்மா தான் ஒரு பழமொழி சொல்றேன் மக்களே. மரங்கள்லாம் பெருசா இருக்கு. சரி ஒரு கருத்து சொல்லு. சரி இந்த கேம்பிங் உனக்கு பயம் இல்லையா? பயத்தை வெல்ல தெரியாதவன் வாழ்றதுக்கே வெக்கப்படுறான்னு அர்த்தம். அப்ப நீ ஐயோ களி களி மக்களே களி சிரிக்கும் போது என்ன சீரியஸா மூஞ்சி வச்சுக்கிறீங்க? மாப்ஸ் காட்டு பாப்ஸ் மக்களே லெஃப்ட் ரைட் வந்து அங்க போகுது. இது நேரா போ மக்களே. லெஃப்டா ரைட்டா? நாங்க போற பாதையே ஸ்ட்ரைட்டா போ, ரைட்ல போ மக்களே. நாங்க போற இடம் எங்களையே மீறிய ஒரு பாதை. இந்த பாதை மக்களே சத்தம் குசு இருக்குதா? அது பிளேனடா மக்களே. இந்த பக்கம் மரங்களை பாருங்க எப்படி நல்லா இருக்கு. ஆனா ஒன்று தெரியுமா, அந்த காட்டுல வந்து நாங்க வந்து பொடியெல்லாம் என்ஜாய் பண்ற டைம் வந்து மண்டா கூத்துதான். உண்டா கதையை நீ என்னால கேட்கறது மண்டா கூத்துதான். அப்ப நீ கேம்பிங் பத்தி சொல்லு. முதல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லு பாப்போம். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பொடியங்களோட 10 பக்கம் ஒதுங்கினது. சரி கர்ம சரியா. அதான் நம்மளோட பெஸ்ட் அடிச்சு சொல்ல வர்றதுக்குள்ள நெப்பிங்க என்ன வாடா நினைப்பீங்களா? கேமரா உடனே மாத்திருவீங்கன்னு சரி வீடு. ஐயோ இவனுக்காக கேமரா ஓபடி எடுக்க முடியாது மக்களே. கெட்ட வார்த்தையை கட் பண்ணிக்கோங்க. நான் சென்சர் போட்டுறோம். சென்சர் போட்டுருவோம். அப்படி மறந்து இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இவங்க தான் கேட்கறாங்க, நான் இல்ல. மரங்கள்லாம் அவ்வளவு அழகா இல்ல. அவதார படத்துல வந்த மையம் இருக்கல மரம்.